பார்வை வினோத் திரும்ப தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படிங்க எனக்கு ஒன்றுமே புரியல. பேசிட்டாங்க போல் ரெண்டு பேரும். ஃபேன்ஸு தான் உட்காந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசி ஜாலியாகிட்டாங்க. அது ஒரு ஜோவியலுங்க. நான் கூட பேசினேன். நான் வந்து மன்னிப்பு கேட்கும்போது ஏன் இப்படி பேசினேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ அந்த டைமில் எனக்கு தோணுச்சு, அந்த சண்டை வந்துருச்சு, நமக்குள்ளே பேசிட்டோம். ஏங்க சண்டை போட்டால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இல்லை இதில் எந்த வினோத் உண்மையான வினோத்துன்னு எனக்கு தெரியலையே. இப்படி பேசுகிற வினோத் உண்மையா, இல்லை வந்து பார்வெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணாத வாழ்க்கை அழிஞ்சு போயிருன்னு சொன்ன வினோத் உண்மையா, இல்லை பாரு வந்து ஒரு தங்கச்சி கேமரு ஜோவியலு, என்னங்க ஒன்றுமே புரியல. குழப்புறாயில்லைங்க. பார்வனா வந்து வினோத்தை பற்றி எதுவுமே பேசலை. என்ன சொல்கிறதுனே தெரியலையே. கேட்குறாங்க. நான் பேசிட்டேன் அது மாதிரி சொன்னிச்சு. ஏன்டா அப்படி பேசுனேன் அப்படின்னு கேட்டுச்சு. எப்போதுமே எனக்கு தங்கச்சி தாங்க. அப்புறம் உள்ளே இந்த மாதிரி பேசுனீங்க, வெளில போய் டச்சே வச்சுக்கூடாதுன்னு பேசுனீங்க. ஏங்க சண்டை போட்டுக்கிட்டே வாங்க இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க. வெளியில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பேர் வந்து எல்லாரோடையும் பெருசாக இருக்குது. ரெட் கார்டு வாங்கி இவ்வளோ பேர் இருக்கே அப்படின்னு வந்து வைத்தறிச்சலில் தான் இருக்காங்க எல்லாம். வினோத் வந்து கமர் கூட க்ளோஸு. அவன் தான் சொல்கிறானே வினோத், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்தால் கூட நான் வந்து அதை போய் அட்டன் பண்ணுவேன். அவங்க லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு எதிரியாக என்னால் பார்க்க முடியாது. ஒரு கேமர், அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மாலாம் வந்து தமிழை கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு கேமர். அது கொஞ்சம் 2 நிமிஷம் பேசினா கூட 4 வாரம்லாம் அது பிச்சு பெடல் எடுத்துட்டுச்சு கேமு. ஸோ அது மாதிரி கேம் ஆட முடியாது. இஸ் கேமர். அது எனக்கு தங்கச்சி தான் எப்போதுமே. இப்போ கமலும் கல்யாணம் பண்ணிட்டானா நான் போய் அட்டன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இது கேமருங்க. எப்படிங்க நாங்கள் எதிரியாகவே இருக்க முடியும்? எல்லோரையும் நான் வந்து இதாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி பேசுகிறாங்க. புரிஞ்சிக்கவே முடியல வினோத்தை. நல்லாவும் பேசுகிறான், கேவலமாகவும் பேசுகிறான். நல்லாவும் இன்டர்வியூ கொடுக்குறான், கேவலமாகவும் இன்டர்வியூ கொடுக்குறான். பிடிவாயோட இன்டர்வியூக்கும் போகிறான், பிடிவாயோட ஃபேன்ஸ் மீட்டுக்கும் போகிறான். பலூன் அக்காவையும் போய் அது தப்பு பண்ணலைங்கிறான். ரொம்ப நல்லவனாக ஆக ட்ரை பண்ணுறானா? ஆல்ரெடி ஃபேன்ஸ் அதிகம் வினோத்துக்கு. இல்லை நல்லவன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறானா, இல்லை வந்து உண்மையிலே நல்லவன் தானா, இல்லை உண்மையிலே இன்னசென்ட்டா, இல்லை இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறானா? எதுவுமே புரியலைங்க. வினோத் வந்து ஒரு புரியாத புதிர் தாங்க. இஸ் நாட் எ கேமர், இஸ் எ என்டர்டைனர். அவ்வளோதான். அது என்டர்டைனராக தான் பார்க்க முடியுமோ ஒழிய வினோத்தை கேமராக பார்க்க முடியல. ஸோ இன்டர்வியூலலாம் வந்து பயங்கரமாக பாரு வந்து எல்லாரையும் போட்டு பொழந்துருச்சு. பட் ஆனால் வந்து இப்போ நான் பார்த்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அப்படியே வந்து வேறு மாதிரி பேசுகிறாருங்க. ஒன்றுமே புரியலை. தங்கச்சிங்கிறாரு. தங்கச்சியை வாடா அப்படி வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணால் நீ அழிஞ்சிருவேன்னு சொன்னிய உள்ள ரெட் கார்டு வாங்கும்போது. புரிஞ்சிக்கவே முடியல. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.